ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இந்த டாப்பிக்லேருந்து எஸ்எஸ்சி சிஜியில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது ஆரம்பத்தை கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஃபெராங்சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி அதை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 51A பார்ட் வந்து 4A. ஸோ எந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் தி ஃபெராங்சிங் கமிட்டி. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம வேறு கான்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து எடுத்திருப்போம். அந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எதுலேருந்து எடுத்திருக்கோம்னா ரஷ்யா. எப்படின்னு வச்சுக்கிறீங்களா, டியூட்டிஸ்லாம் பக்காவாக பண்ணுறது ரஷ்யன் பீப்புள் தான். ஸோ வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரஷ்யாலேருந்து எடுத்திருக்கோம். ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா நம்பர் 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் நமக்கு இருந்துச்சு. இப்போ 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல் 11th ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதான் லாஸ்ட்டாக, இப்போதைக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது 11th ஒன்று ஆட் பண்ணது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்டில். இதில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா, இதில் எது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாதுன்னு ஆப்ஷன்ஸில். டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட். இதில் மோஸ்ட்லி நிறைய பார்த்தீங்கன்னா சி தான் வருமே. இந்த சி நீங்கள் அவங்க வச்சுட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி எதில் இருக்குது, கான்ஸ்டியூஷனில் தானே இருக்குது. அதில் தானே ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, டு அபாய்ட் பை த கான்ஸ்டியூஷன். நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் ஆந்தம் எல்லாத்தையுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனல் ஃப்ளாக்ஸ், நேஷனல் ஆந்தம்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம காமனாக இதெல்லாம் பண்ணுவோம். செகண்ட் வந்து செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியாஸ். இருக்கணும்ட்டு நம்ம நேஷனல் லீடர்ஸ்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. இப்போது நிறைய நோபல் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா. இப்போ கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காங்கன்னா நிறைய இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட் அவங்களுக்கு இல்லாதனால நமக்கு தரணும்னு நினச்சிருக்காங்க. இந்த மாதிரி நோபல் ஐடியாஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு வேல்யூ பண்ணுங்கள், ரொம்ப சந்தோஷப்படுங்க அதை நினச்சி அப்படின்றாங்க. தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 3T, சாவர்னிட்டி, யூனிட்டி, இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, இப்போது டக்குன்னு ஏதாச்சும் இன்டர்னல் வார் ஏதாச்சும் ஒன்று வந்துடுச்சு அப்படின்னா, நீங்கள் ஆர்மின்னு இல்லாமல் டக்குன்னு நீங்கள் ஒரு ஃபீல்டில் இறங்கி ஃபைட் பண்ணணும்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு நேஷனல் சர்வீஸ் மாதிரி தானே. அது மாதிரி ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறாங்க, நேஷனல் சர்வீஸ். ஃபிஃப்த்து வந்து காமன் பிரதர்ஹுட், எல்லாம் ஒன்றா இருக்கணும். இப்போ ரிலீஜியன், ரேஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டைவர்ஸாக இருக்கக்கூடாது, ஒன்றா இருக்கணும். டிக்னிட்டி ஆஃப் த விமன் வந்துட்டு அந்த எந்த ப்ராக்டிஸ்லாம் வந்துட்டு விமனோட டிக்னிட்டியை கெடுக்குதோ அந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம ரெனவுன்ஸ் பண்ணிடணும், அதான் விட்டுணும் அப்படிங்கிறாங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு சி வருது, டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அ காம்போசிட் கல்ச்சர். ஸோ நமக்கு வெரைட்டி ஆஃப் கல்ச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். செவன்த் வந்து என்வாயர்மெண்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்போ என்வாயர்மெண்ட்னாலே இதில் வந்து நிறைய இன்க்ளூட் ஆகிடும் இல்லையா. ஃபாரஸ்ட், லேக்ஸ், வைல்ட் லைஃப் எல்லாமே என்வாயர்மெண்ட் தான். காமனாக இருக்கிறது என்வாயர்மெண்ட். நெக்ஸ்ட் இப்போ சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம். அப்படின்னா இப்போது ஒரு டாபிக் இருக்குது, அதில் இதுதாங்க உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. அது ஏன் ஆன்சராக வந்துச்சு, அது ஏன் இப்படி வந்திருக்க கூடாது அப்படின்ற கொஸ்டின் எழுப்புற கெப்பாசிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அதான் வந்து சயின்டிஃபிக் டெம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம சேஃப் பண்ணிக்கணும். அது வந்து 9th. 10th நீங்கள் வந்து ஒரு